பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் நம்ம நாட்டை பத்தி பார்க்க போறோம். ஒரு பக்கம் இந்த போருடைய தாக்கம் அநேகமாக இப்போ எல்லா மாநிலங்கள்லையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. பேனிக் பையிங்லாம் மக்கள் அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. எல்லா இடமே ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. என்னுடைய ஒரு அன்பான ஒரு பணிவான வேண்டுகோள், கேஸ் சிலிண்டர் எடுத்து வரக்கூடிய பசங்க மற்றும் இந்த எசென்ஷியல் சர்வீஸில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பம்ப் அவங்ககிட்ட சண்டை போடாதீங்க. ஏன்னா 2-3 பேர் என்னுடைய கிராமத்துலேயே எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு மெசேஜை கொடுங்கன்னு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருந்தால் தான் கொடுக்க முடியும். அவங்க சிலிண்டர் எடுத்துகிட்டு போனாலே அவங்க கடத்தல் பண்ணுறாங்க, பதுக்குறாங்க. இந்த மாதிரியான இது குறிப்பாக பெண்கள் ரொம்ப அஜிடேட் ஆகுறீங்க. தயவு செய்து வேண்டாம். அவங்ககிட்ட இருந்தால் கொடுக்க போகிறாங்க. அவங்களும் நம்மளை போன்ற சாதாரண மனிதர்கள் தான். ஒரு லெவலுக்கு மேலே அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நிச்சயமாக அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம அதை இது பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் அமைதியாக இருப்போம் எல்லாரும். என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். இப்போது முக்கியமான செய்தி என்ன அப்படின்றத பார்க்கலாம். 2-3 விஷயங்கள் நடந்திருக்கு. மார்ச் 22 ஆரம்பித்து மார்ச் 29 வரைக்கும். முதல்ல கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியோடைய மீட்டிங் நடக்குது. இதுதான் இந்தியாவோடைய ஹையஸ்ட் செக்யூரிட்டி டிசிஷன் மேக்கிங் பாடி. இதை பிரதமர் கன்வீன் பண்ணுறாரு. சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடக்குது. முப்படை தளபதிகள், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், NSA போன்ற எல்லாருமே இருக்கிறாங்க. அதன் பிறகு நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை தனியாக சந்திக்கிறாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை தனியாக சந்திக்கிறாரு. அதன் பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முப்படை தளபதிகளோட ஒரு ஜாயின்ட் பிரீஃபிங்கை பண்ணுறாரு. அதன் பிறகு இராணுவ தளபதி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ரேஷனல் ரெடினஸ் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ரேர் பப்ளிக் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. ஜென்ரலாக இராணுவ தளபதி எப்போ பேசுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி டே நம்ம ஜனவரி 15 செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த வருடத்துக்கு ஒரு முறை இராணுவத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு இராணுவ தளபதி நேரடியான ஒரு பிரீஃபிங் கொடுப்பாரு. ஜனவரிக்கு அப்புறம் ஒரு சடனாக இராணுவ தளபதி மீடியாவில் பேசுறது அப்படின்றது, அதுவும் ரேராக ஒரு பப்ளிக்கு ஒரு டைரக்டாக மெசேஜ் கொடுக்கறத நம்ம இப்போ தான் பார்க்குறோம். மார்ச் 29 ஏப்ரல் 27 வரைக்கும் ராஜஸ்தானில் எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய ஜோத்பூர் விமான நிலையம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக ஜெய்சல்மர் விமான நிலையத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜெய்சல்மரில் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிறதுலையே பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய இந்தியாவோட ஒரு மிக முக்கியமான நகரம் அப்படின்னா கோட்டை, அதாவது ஃபோர்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஜெய்சல்மர் நகரம் தான். அந்த இடத்துல சைரன் ட்ரில் கண்டக்ட் பண்ணிட்டு நம்ம சிவில் மிலிட்ரி ப்ரிப்பேர்னஸ் எப்படி சிந்தூர் அப்போ சிந்தூருக்கு முன்னாடி மாநில அரசுகள் எல்லாம் தனித்தனியாக ஒரு மிலிட்ரி இப்போ போர் வந்தால் எப்படி சைரன் வந்தால் என்ன பண்ணணும், லைட் ஆஃப் பண்ணுறது போன்றது, அந்த ட்ரில்லெல்லாம் ஒத்திகையெல்லாம் பண்ணோமோ அதை இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதமர் மோடி நேரடியாகவே மக்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்தாரு பாராளுமன்றத்திலிருந்து, எல்லாரும் அமைதியாக இருங்க, டீம் இந்தியா நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு ராஜ்நாத் சிங் அவர்கள் மார்ச் 28 GOM, அதாவது ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. பெட்ரோலியம், வர்த்தகம், தொலைத்தொடர்பு போன்ற மிக முக்கியமான அமைச்சர்களுடைய ஒரு கூட்டத்தை 4 மணிக்கு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னாரு. இது எல்லாத்த விட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிரதமர் அவர்கள் அனைத்து முதல்வர்கள், மாநில முதல்வர்கள், யூனியன் டெரிட்டரியோடைய முதல்வர்கள், பிரதிநிதிகளை கூப்பிட்டு, லெஃப்டினன்ட் கவர்னர்ஸை கூப்பிட்டு ஒரு ஆன்லைன் மீட்டிங் ஒன்று பண்ணார். அந்த மீட்டிங்கோடைய அவுட்கம் என்ன? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் வரும்போது ஒரு கிளிப்பிங்ஸ் வரும். குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களான பஞ்சாப், சத்தீஸ்கர் பஞ்சாப், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்லேருந்து பிரதமர்கிட்ட நாங்கள் இதை கேட்டிருக்கோம். ஏன்னா அவங்களுடைய பாலிடிக்ஸ் இருக்குது, டொமஸ்டிக் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஏதாவது ஒரு செய்தி அப்படின்றது வரும். இதுதான் நான் முதல் முறையாக கவனித்தது. யாருமே, எந்த மாநில முதல்வர்களுமே இதை பற்றி வாயவே திறக்கல. உள்ளே என்ன பேசினாங்க, பிரதமர் அவர்களுக்கும் என்ன கான்வர்சேஷன் நடந்தது அப்படின்றத ஒரு அரசியலுக்காக, இன்ஃபேக்ட் மேற்கு வங்காள முதல்வர் இவங்க பார்த்தீங்க, மம்தா பானர்ஜி அவர்களை பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிஜேபிக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே பேசல. அவங்க நேரடியாக மீட்டிங் அட்டன் பண்ணாட்டையும் அவங்களோட கேபினட் செக்ரட்டரி தலைமைச் செயலர் அட்டன் பண்ணார். இது எல்லாத்த விட தாண்டி பிரதமர் மோடி அவர்கள் ராம் நவமி அன்னைக்கு
அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலில் அவர் ஆன்லைன் மூலிமா வழிபாடு பண்ணதாக இருக்கட்டும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விமானப்படை தளபதி அவர் பார்த்தீங்கன்னா அமிர்தசரில் இருக்கக்கூடிய ஹர்மந்திர் சாப் அந்த குருத்வாராக்கு போயிட்டு வந்தார். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்லைன் ஸ்டேட், பாகிஸ்தானோட எல்லையில் இருக்கிறது. நம்ம அட்டாரி வாகா பார்டர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றத பார்க்குறோம். அதே சமயம் ஆதம்பூர் ஏர்பேஸ், இங்கே தான் நம்மளுடைய S-400s இருக்குது. இந்திய விமானப்படையோட மிக முக்கியமான ஏர்பேஸு. இந்த இடத்துல ஜெனரல் ஏபி சிங், அதாவது ஏர் மார்ஷல் ஏபி சிங் அவர்கள் விமானப்படை தளபதி நேரடியாக ஒரு கள ஆய்வை வந்து செஞ்சார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஜெகநாத் கோவிலுக்கு நேரடியாக சென்று வழிபாடு நடத்திக்கிட்டு, இனி வரக்கூடிய நாட்களில் நல்லா கவனிங்க, அவர் பேசின அந்த வார்த்தையை எக்ஸாக்டாக சொல்கிறேன், வரக்கூடிய நாட்களில் இந்திய இராணுவம் எப்பயுமே வலிமையாக இருக்கணும், எங்களோட செயலை நாங்கள் திறம்பட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்மிங் டேஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மார்ச் 22 to 30 ஆல்மோஸ்ட் இந்த காணொலி ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு வார் கேபினெட் எப்படி செயல்படுவாங்களோ, ஆப்ரேஷன் சிந்தூர் ஏப்ரல் 22 ஆரம்பித்து மே 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து தெரிஞ்சுது. சிசிஎஸ் கூடுனாங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சர் மீட்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை இராணுவ தளபதிகள் ஓப்பனாக பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறையா நிகழ்வுகளை நம்ம கோர்வையாக வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல ஜோத்பூர் விமான நிலையம் அப்படின்றது ஒரு விமானப்படையோட பேஸு. அதில் சிவிலியன் விமானங்களும் தரையிறங்குவாங்க, ஒரு டூரிஸ்ட் நகரம் அது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சிக்னலை வந்து காமிக்குது. வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரன்வேவை நாங்கள் ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரன்வேவை வந்து அது ஆன்கோயிங் ஒரு ப்ராசஸாக தான் இருக்கும். விமான நிலையத்தை கம்ப்ளீட்டாக மூடி பண்ண மாட்டாங்க. இப்போ மே வரைக்கும் இந்த ரன்வே க்ளோஸாக இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இது ஐஏஎஃபோட ஓன்டு ரன்வே இது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 28 சிவில் விமானங்கள் வந்து தரையிறங்கிட்டு போகும். குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கே அதிகமாக வருவாங்க. 250 கிலோமீட்டர் தான் பாகிஸ்தான் பார்டர்லேருந்து. ஸோ இந்த விமான நிலையம் க்ளோஸ் பண்ணப்பட்டது அப்படின்றது, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் சிவில் விமானங்கள் ரத்தாகக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதும் புருவத்தை உயர்த்துது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வடக்கு பிராந்திய இராணுவ தளபதி ஜெனரல் பிரதீக் சர்மா அவர் வந்து பப்ளிக் கால் கொடுத்தார். இனிமே வரக்கூடிய டைமில் நம்மளுடைய வடக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கமாண்டு, நார்தன் கமாண்டோடைய ட்ரூப்ஸுக்கு ரேப்பிட்லி எவால்விங் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், இப்போ நடக்கக்கூடிய சர்வதேச அரசியல் அப்படின்றது ரொம்ப ஒரு வாலட்டைலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்ரி சோல்ஜர் ஆஃப் நார்தன் கமாண்ட் இஸ் ஃபுல்லி டிட்டர்மைன் டு செக்யூர் த பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நார்தன் கமாண்டில் அவரோட படைப்பிரிவு கீழ் இருக்கக்கூடிய ஒரு வீரனும் நாட்டோடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு நாங்கள் வந்து உறுதி பூண்டிருக்கோம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இப்போது நார்தன் கமாண்டோடைய ஏரியா எடுத்தோம்னா இங்கே ஜம்மு பஞ்சாபோடைய அந்த லக்கன்பூர் பார்டர் போஸ்டில் ஆரம்பித்து அங்கே பார்த்தீங்கன்னா லே லடாக் காஷ்மீர் இது வரைக்கும் போகும், சியாச்சின் வரைக்கும் போகும். இப்போது பிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு ஆப்ரேஷனல் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. பிஎஸ்எஃபோட டிஜிபி திரு பிரவீன் குமார் அவர்கள் நிறைய ஃபீல்ட் ரிவ்யூஸை பண்ணியிருக்காரு. குறிப்பாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் காஷ்மீர் பகுதிகளில் எல்ஓசி ப்ரிப்பேர்னஸ் என்ன இருக்குது அப்படின்றதையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், இராணுவம், ஜேஎன்கே போலீஸ், உளவுத்துறைகள், இது எல்லாமே ஒன்றா கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் இது பண்ணிட்டு போயிருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிவில் டிஃபென்ஸ் ஆக்டிவேஷன் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பஞ்சாப் லோக்கல் ஊடகங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜோத்பூர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஏர்பேஸ், அது இப்போ வந்து 1 மாதம் பராமரிப்புக்குள்ளே போகுது. நிறைய பொலிட்டிக்கல் மற்றும் இராணுவ தளபதிகள், இப்போ அரசியல்வாதிகளும் அதாவது ஆட்சியாளர்களும் இராணுவ தளபதிகளும் அடிக்கடி சந்திச்சுக்க மாட்டாங்க ரொட்டீன் ப்ரீஃபிங்கை தவிர. இப்போ அவங்க வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சந்திக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த எல்லா நிகழ்வுகளையும் சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 இது ஒரு தியரி. பாகிஸ்தான் இந்தியாவை ஏதோ செய்ய இருக்கிறாங்க, ஏதோ பிளான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த 1 வருட காலம் ஆக போகுது, இன்னும் 1 மாத காலத்தில் ஜஸ்ட் 22 நாளில் நம்ம அந்த கொடூரமான நாள் ஏப்ரல் 22 நம்மளுடைய பேல்காம் பயங்கரவாத தாக்குதலோடைய ஃபர்ஸ்ட் அனிவர்சரி வருது.
இந்த நேரத்தில் பாகிஸ்தான் ஏதாவது பண்ணுவாங்களா, இது செகண்ட் தியரி. பட் இதில் நான் உடன்படலை. ஏன்னா அப்படியே அவங்க பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பயங்கரவாத தாக்குதலாம் பாகிஸ்தான் பண்ணணும், போர் தொடுத்து வரக்கூடிய அளவுக்குலாம் பாகிஸ்தான் இன்னைக்கு நிலைமையில இல்லை, அந்த நிலைமையில் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்றது உளவுத்துறை, மாநிலத்தோடைய காவல்துறை, ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு இவங்க தான் ஆக்டிவாக இருப்பாங்களே தவிர இவ்வளோ இராணுவம், இவ்வளோ மீட்டிங்ஸ்லாம் ஹை லெவலில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஏன்னா அது இன்டர்னல் செக்யூரிட்டியை பேஸ் பண்ணுது. மூணாவது தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஓகேவை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு அரசாங்கம் எடுத்திருக்கு. ஏன்னா சைனா இப்போ அவங்களுடைய பிரச்சனையில அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. பாகிஸ்தான் சைனா உறவு அப்படியும் பெரிய அளவுக்கு சீராக இல்லை. பாகிஸ்தான் ஏற்கனவே பல ஃப்ரெண்ட்ஸை, ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தான், இன்னொரு பக்கம் கைபர் பக்துன்கோவா, இப்போ தேவையில்லாமல் போய் சவுதி கூட ஒப்பந்தம் போட்டு அமெரிக்காவோட இஸ்ரேல் பிரச்சனையிலும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு சரியான தருணமாக இருக்கும் பிஓகேவை மீட்டெடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா பிஓகேவை மீட்டெடுக்கும் போது நிறையா பேர் கேட்ட கேள்வி ஸ்ட்ராட்டஜிக்காக என்கிட்ட பல மேடைகளில் பல இடங்களில் நான் அதை பற்றி நிறைய கேட்டிருக்கீங்க. பிஓகேல அதாவது ஈரான்லேருந்து பைப் வழியாக, அதே மாதிரி சபஹார் துறைமுகத்திலிருந்து ரோடு வழியாக பிஓகேல இருக்கக்கூடிய சைனீஸ் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியான ஷக்ஜம் வேலி, அந்த பள்ளத்தாக்கில் தான் இந்த ரோடும் வந்து கனெக்ட் ஆகுது, அந்த பைப் லைனும் கனெக்ட் ஆகுது. இதை இந்தியா மீட்டெடுத்தாங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப் லைனும் ரோடும் இந்தியாவுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரும். அது நம்ம பகுதி தான், இது நாள் வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அதை மீண்டும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ வந்தீங்க அப்படின்னா சைனாக்கு இந்தியாவோடைய ஒரு ஒப்பந்தத்தை வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே பைப்லைன் மூலிமா இந்தியா வந்து நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டியை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. இதெல்லாம் சொல்லும்போது, இப்போதைக்கு சொல்லும்போது ஏதோ சினிமாட்டிக்காவோ இல்லை ஒரு அன்ரியலிஸ்டிக்காக பேசுகிற மாதிரி தெரியும். பட் இதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லாமல் இல்லை. நேற்று வரை டியாஜோ கார்சியோவுடைய உரிமையை கையில் வச்சுக்கிட்டு இருந்த யூகே இன்றைக்கி அதை மீண்டும் மொரிஷியஸ்ட்டை ஒப்படைச்சு இப்போ அமெரிக்காவே அது இருக்கக்கூடிய அளவுக்கு போகும்போது, காலங்கள் மாறும்போது காட்சிகளும் நிச்சயமாக மாறும். இப்போ என்னதான் நடக்குது, ஏன் இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, என்னோட அனாலிசிஸ் இந்தியா இப்போ போருக்குள்ளே போகாது. ஏன்னா கச்சா எண்ணெயோட ஷார்ட்டேஜ் அப்படின்றது பெரிய லெவலில் இருக்குது, இது சரியான தருணம் கிடையாது. பட் ஏதோ ஒரு விண்டோ அவங்களுக்கு உள்ள, ஏதோ ஒரு ரிவ்யூவில் ஒரு விண்டோ ஒன்று தெரியுது. அதோடைய மிலிட்ரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத விட பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றதான் பார்க்கணும். இதை வந்து உங்களுக்கு நான் ஒரு குவிஸ் ப்ரோக்ராமாக வைக்கிறேன். உங்களுடைய கணக்குப்படி, உங்களுடைய கணிப்புப்படி எதை நோக்கி இந்தியா போகுது, இல்லை வெறும் ஜஸ்ட் போஸ்டரிங் தானா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.